ஹலோ காய்ஸ், ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ பேசிக்லி போன vlogல நாங்கள் போட் ரைட் போனதை பார்த்துருப்பீங்க. அப்புறம் போட் ரைட்லேருந்து எங்களை இந்த ஒரு ஐலண்டுக்கு கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ இங்கே எங்களுக்கு நிறையா ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்து ஆன்டிஸ் ஆட அங்கிள்ஸ் பாட ஒரே கூத்தாக இருந்துச்சு. நீங்களாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். Rồi, chú Kỳ đây con xin tặng chú Kỳ đây, con tặng nha. Okay, everyone. அங்கே பக்கத்துலேயே இந்த மாதிரி கடலாக இருந்துச்சு. ஸோ நமக்கு வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். கொக்கோ பட்டர், இதெல்லாம் கோகோனட் ஹஸ்கில் செஞ்சது. அதுக்கப்புறம் எங்களை வந்து ஒரு ஆட்டோவில் எங்களை அழைச்சிட்டு போயிட்டு எங்களோட ஃபுட் டெஸ்டினேஷனுக்கு, எங்களோட சாப்பாட்டுக்கு லஞ்சுக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஸோ அந்த பாஃப்லாம் ஆக்சுவலி ரொம்ப நேரோவாக இருந்துச்சு. ஸோ எனக்கே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து ஏற்ற மாதிரிலாம் வந்து வெஹிக்கிள் வரும்போது எப்படி தான் நம்ம போகணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் அப்பயும் அட்ஜஸ்ட் பண்ணி போயாச்சு. ஸோ பேசிக்லி எங்களை அடுத்தது அழைச்சிட்டு வந்தது ஒரு கோகோனட் ஃபேக்ட்ரி. ஸோ இங்கே வந்து என்ன எப்படின்னா ஃப்ரெஷ்ஷான கோகோனட்டை வந்து உரித்து அதோட பல்ப்பெல்லாம் எடுத்து அதை வந்து ஒரு கேண்டி மாதிரி செஞ்சுருந்தாங்க. ஸோ அதை தான் எங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. ஸோ அவர் எங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி வந்து வெள்ளையாக இருக்கிற பாட்டை தான் நம்ம வந்து உள்ளே ஷெட் பண்ணுவோம், இந்த மாதிரி ஹஸ்காக அந்த வெளியே உள்ள இதை வந்து நம்ம நெருப்புக்கு வச்சுப்போம் அப்படி சொல்லிட்டு இருந்தார். நம்ம இதெல்லாம் ஊரில் பார்த்ததுனால கொஞ்சம் அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஓகே கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களை வந்து இந்த மாதிரி அந்த பல்ப்லாம் எடுத்து இந்த மாதிரி மிஷினில் வச்சு அவங்க சுகர்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி இப்படி தான் கேண்டி ஆக்குவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க காட்டிகிட்டு இருந்தாங்க. அது வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் செஞ்சு வச்ச பேட்ச் அது. ஸோ அதையும் எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா இதில் வந்து பீனட் ஆல்சோ ஆட் பண்ணியிருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. As vegan. No chemical, no. And guys, there's no sugar inside. If you have diabetes, it's okay for you. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆண்டி வந்து எங்களுக்கு வந்து பண்டான், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஐ திங்க் பீனட் ஃப்ளேவர் அந்த மாதிரிலாம் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ எங்களை எல்லாருக்கும் ட்ரை பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வந்து வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. எனக்கு இதில் வந்து அந்த பண்டான் ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதோடு நான் வீட்டுக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு போனேன்.
எனக்கு வந்து கொக்கனட் கேண்டியே பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி அவங்க காட்டினோன்னே எனக்கு நிஜமாக பிடிச்சி போய் நான் வாங்கிட்டு போனேன். இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து என்ன நினைக்கிறீங்க? அது வந்து ஆக்சுவலி பாம்பில் செஞ்சு வச்ச வைன். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, பாம்பை சாவடித்து அது ஒரு பாட்டிலில் போட்டு அதில் வந்து ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணி அது வந்து ஒரு வைனாக அவங்க வந்து டிஸ்டில் பண்ணி அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அது அந்த வைன் எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. பிகாஸ் நாங்களாம் ட்ரை பண்ணல. அந்த இடத்துல அழகழகான ஆர்டிஃபெக்ட்ஸும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து crocodile அந்த ஸ்கின்னில் செஞ்ச லெதர். ஸோ வாலெட், அதுக்கப்புறம் நிறையா வாலெட், அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களை வந்து லன்ச் ஸ்பாட்டுக்கு அழைச்சிட்டு போனார். ஸோ நாங்கள் வந்து வெஜிடேரியன் ஏன்னு சொல்லியிருந்தோம்னா வந்து இங்கே ஆக்சுவலி அவங்களோட மீனாக இருக்கட்டும், கோழியாக இருக்கட்டும் எப்படி கையாளுறாங்கன்னு எங்களுக்கு தெரியலை. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் சஸ்பிஷியஸாகவே இருக்கிறதுனால அண்ட் ஹலால் ஆப்ஷன் எங்கேயும் இல்லாதது காரணத்தினால நாங்கள் வந்து இந்த மாதிரி வெஜிடேரியன் சொல்லிவிட்டு நாங்கள் சேஃபாகவே சாப்பிட்டோம். ஸோ இதுதான் வந்து வியட்நாமீஸ் ஸ்ப்ரிங் ரோல். ஸோ பேசிக்லி அவங்க வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த ரைஸ் நூடுல் வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்க மீட்டை வச்சுட்டு அந்த மாதிரி அழகாக வந்து சுருட்டி அதை வந்து ஒரு ஸ்ப்ரிங் ரோலாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. அண்ட் நாங்கள் வந்து வெஜிடேரியன் ஆப்ஷன் எடுத்ததுனால எங்களுக்கு தோஃபு வச்சு கொடுத்தாங்க. அதுவும் நல்லா யம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ எங்களோட டூர் குரூப்போடு நாங்களும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போட் ரைடுக்கு போயாச்சு. ஸோ போட் ரைட் வந்து முடியும் போது எங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு கொக்கனட் சூடான அந்த என்வாயரமெண்ட்க்கு இந்த மாதிரி கொக்கனட் குடிக்கவும் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த கொக்கனட்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதோடு நாங்கள் வந்து எங்களோட டூரை எண்ட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த வியட்நாம் ட்ரிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய வீடியோவை வந்து லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அடுத்த வீடியோலாம் பாருங்கள்.